காட்டு மிராண்டி மொழியா இருந்துன்னு பெரியார் சொன்னது வாஸ்தவம். என்ன சொன்னாரு? அறிவியலுக்கு தகுந்த மாதிரி அந்த மொழியை நீ மாத்தலையா? அது பழைய மொழியா வச்சுக்கிட்டு காட்டு மிராண்டி பேசுற மொழியா வச்சுக்கிட்டு இருக்கிற, அதை அறிவியலுக்கு வளர்த்த வேணாமான்னு கேட்டாரு. அதை மறைச்சிட்டீங்க. சங்க காலத்துல இருந்து இருக்க மொழி சார். சங்க காலத்துல நிலைமையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் தெரியாத தமிழ ராஜராஜ சோழன் கரிகால் சோழன் வந்து அணையை கட்டிட்டு போயிட்டாங்க. தமிழை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. எண்கள் என்ன, தமிழ் எண்கள் என்ன இருந்தது அவனுக்கு தெரியாது. உலகத்திலேயே முதல் டேம், முதல் அணைக்கட்டு உலகத்திலேயே கல்லணை. இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் கோபுரத்துல அந்த கல்லை 300 டன் கல்லை எப்படி மேல எடுத்துட்டு போனாங்கிறது பெரிய புதிரா இருக்குது. எப்படி கொண்டு போனாங்கிறது பெரிய புதிரா இருக்குது. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. நான் கூட ஒரு கதையை சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு அறிவா இருந்த ஒரு தமிழன் எப்படி உளுந்தான், எப்படி காணாம போனான்? உள்ள விட்ட அந்த செத்த மொழியை பிடிச்ச அந்த சனாதனம் உள்ள வந்தது, நீ காலியான. இங்கிலீஷ் படிச்ச தமிழை என்ன பண்ணாங்கிறதான் பெரியார் கேட்டார். தமிழை இப்படியே இன்னும் கவிதை எழுதுறதுக்கும் பாட்டு எழுதுறதுக்கும் வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழியா வச்சுக்கிட்டு இருக்கிற அறிவியலுக்கு வர வேணாமான்னு கேட்டார். எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டாரு இல்லை, அந்த எழுத்து சீர்திருத்தம் தானே இன்னைக்கு வந்து கணினிக்கு பயன்படுது. காட்டு மிராண்டி மொழியா இருக்கிறது வந்து அறிவியல் மொழியா மாத்துறதுக்கு அவர் எடுத்த முதல் ஸ்டெப் அது. அப்படித்தான் அவர் மொழியை இது பண்ணாரு. இவனுங்களுக்கு இந்த 3% காரணங்களுக்கு பெரியார மொழியை காட்டு மிராண்டி மொழி மொழியை செத்த மொழின்னு சொன்னாரு, புதைச்சு விட்டாங்க. அது உருவன்னு வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை கூட தான் சொன்னேன் பாருங்க. கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னாரு, உன்னை அயோக்கியன்னு சொன்னாரு. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பெரியார் காட்டு அதை வந்து அன்னைக்கு அந்த சோங்கிற ஒரு ஆசாமி அதை திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் அன்னைக்கே பதில் சொல்லியாச்சு. இப்ப இதெல்லாம் சொல்லி தாங்க வந்துகிட்டு இருந்தது.